நினைக்கிறத, நம்ம ஆசைப்படுறத, நம்ம அடையணும்னு நினைக்கிறத செய்ய விடாமல் தடுக்கிறது எது? நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பயம்தான். பயம்தான் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும்போது கூட அது இப்படி ஆகிடுமோ, ஒருவேளை தப்பாக போயிடுமோ, ஒருவேளை நம்ம தோத்துட்டோன்னா அசிங்கமாக ஆயிடுமேன்னு சொல்லிட்டு நம்மளை முடக்குது. அந்த பயம் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்குது. மிக பெரிய சக்கரவர்த்தி அவனுக்கு கீழே பல சிற்றரசுகள் உள்ளன. ஒரு முறை இந்த அரசனோட அவைக்கு வந்திருந்த சீன தேசத்தை சேர்ந்த அறிஞர் ஒருவர் தாயை இழந்த 2 பஞ்சவர்ண கிளிகளை பரிசளிச்சுட்டு போனார். பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தோட சின்னமாக பார்க்கறதுனால அரசன் ரொம்பவே மகிழ்ந்து தனது நாட்டோட பறவைகள் பயிற்சியாளரை அழைச்சி இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறக்கிறதுக்கு பயிற்சி அளிங்கள்னு கட்டளை இட்டார். மாதங்கள் உருண்டோடின. பறவைகள் எப்படி வளர்ந்து நல்லா பறக்கிறதான்னு தெரிஞ்சுக்க பயிற்சியாளரை அழைச்சாரு மன்னர். அங்கே வந்த பயிற்சியாளர், அரசே, 2 பறவையில் ஒரு பறவை நல்லா பறக்க கற்றுக்குச்சு, இன்னொன்று எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அது உட்கார்ந்துருக்க கிளைய விட்டு நகரத்துக்கே மறுக்குதுன்னு சொல்கிறாரு. உடனே மன்னன் தன்னோட நாட்டில் இருக்கிற பிரசித்தி பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவையியல் நிபுணர்களையும் அழைச்சி பறவைக்கு என்ன ஆச்சு, அது ஏன் பறக்க மறுக்குதுன்னு ஆராயுமாறு கட்டளையிடுறாரு. அவர்களும் அதை முழுசாக பரிசோதிச்சுட்டு இந்த பறவைக்கிட்ட எந்த குறையும் இல்லை, உடலில் ஊனமும் இல்லை, ஆனால் அது ஏன் பறக்க மறுக்குதுன்னு புரியல அரசேன்னு சொல்கிறாங்க. உடனே தன்னோட அமைச்சரை அழைச்சி என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, இந்த கிளி இன்னும் 2 நாளில் பறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டிப்போடு சொல்லிட்டு போயிட்டாரு. சில நாட்கள் கழித்து ஒரு நாள் தன்னோட மாளிகையோட உப்பரிகையிலிருந்து வெளியே பார்க்குறாரு மன்னர். கிளி அதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்குது, நகரவே இல்லை. மன்னனுக்கு என்னவோ போல இருந்துச்சு. இதுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் பறக்க மறுக்குதுன்னு தெரியலையே. நாட்டுப்புறத்தில் இருக்கிற வயல் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் எவரையேனும் அணுகி இதை பற்றி கேட்கணும். அவர்களுக்கு ஒருவேளை இது பறக்க மறுக்கிறதோட காரணம் தெரிஞ்சிருக்கலான்னு கருதி உடனே காவலர்களை அழைச்சி நாட்டுப்புறத்திற்கு போயிட்டு யாரேனும் ஒரு மூத்த விவசாயி ஒருவரை அழைச்சிட்டு வான்னு கட்டளை இடுறாரு. அடுத்த நாள் காலையில் கண் விழிக்கும் போது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கிறத மன்னர் பார்க்குறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த அற்புதத்தை செஞ்சவங்களை உடனே அழைச்சிட்டு வாருங்கன்னு சொல்லிட்டு கட்டளையும் இடுறாரு. உடனே காவலாளி போயிட்டு அந்த விவசாயியை மன்னர்கிட்ட கூட்டிட்டு வராங்க. அந்த விவசாயி மன்னன் முன்னாடி வந்து பணிஞ்சு நிற்கிறாரு. எல்லாரும் முயற்சி செஞ்சு தோத்து விட்ட நிலையில நீங்க மட்டும் கிளியை எப்படி பறக்க செஞ்சீங்க அப்படின்னு மன்னர் அந்த விவசாயியை பார்த்து கேட்க, மன்னன் முன்னாடி தலை வணங்கியபடி விவசாயி சொல்றாரு, அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே. மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்த கிளைய நான் வெட்டிட்டேன், வேறொன்னும் இல்லைன்னு சொல்கிறாரு. மக்களே, இறைவனும் சில சமயம் அந்த விவசாயி போல தான் நம்மளோட சக்தியை உணர செய்ய வேண்டிதான் நம்ம அமர்ந்திருக்கும் கிளைய வெட்டி விட்டாரு. அது நம்மளோட நன்மைக்கு, நம்மளோட சக்தியை ஆற்றலை நம்ம உணர வேண்டிதான்னு நினச்சிட்டு நம்மளை நாமளே உயர்த்திக்க முயற்சிக்கணும். நம்ம அனைவரும் உயர பரப்பதற்கு படைக்கப்பட்டவங்க தான். ஆனால் பல சமயங்களில் நாம் நம்மளோட சக்தியை உணராமல் ஒரே இடத்துல அமர்ந்துட்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே அதுதான் நம்மளால் முடியும்னு நினச்சி செஞ்சுட்டு வரோம். நம்ம சாதிக்க நிறைய இருக்குது, அது முடிவற்றவை கூட. ஆனால் நம்மள பலருக்கு அது கண்டுபிடிக்கப்படாமலே போயிடுது. செக்கு மாடு போல ஒரே இடத்துல மிக சுலபமான ஒரே வேலையை செய்வதிலே தான் நம்ம ஆர்வம் செலுத்துகிறோம்.
அதனால தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான த்ரில்லிங்கான மன நிறைவான ஒன்றா இல்லாமல் மிக சாதாரணமாகவே கழிஞ்சிடுது. நம்ம உட்கார்ந்துருக்கிற பயம் என்ன கிளைய வெட்டி எறிஞ்சி உயர பறக்கும் பெரும் மிதத்திற்காக சுதந்திர பறவைகளாக நம்ம விடுவிச்சு கொள்வோம். நாம் சாதிக்க பிறந்தவங்க.